நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. கடலூர் இரட்டை கொலை வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றக் கோரி பாமக தலைமையில் கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கடலூர் மாவட்டம் டி புதூர் புதூர் கிராமத்தை சேர்ந்த அப்புராஜ், சரண்ராஜ் கடந்த ஜனவரி மாதம் காணாமல் போனதை அடுத்து 2 இளைஞர்களையும் நெய்வேலி அடுத்த ஊமங்கலம் மணல் குவாரியில் புதைக்கப்பட்டிருந்த உடலை சடலமாக தோண்டி எடுத்தனர். இந்த நிலையில் கொலை செய்து புதைத்த வழக்கில் புதூரை சேர்ந்த பால்ராஜ், தருண்குமார் இவர்கள் இருவரையும் திருப்பாதிரி புலியூர் போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து தேவனாம்பட்டி சேர்ந்த கோகுலகிருஷ்ணன் கைது செய்யப்பட்ட நிலையில் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் அப்புராஜ், சரண்ராஜ் உறவினர்கள் பாமக மாவட்ட செயலாளர் சன் முத்துகிருஷ்ணன், பாமக மாவட்ட தலைவர் தட்சிணாமூர்த்தி தலைமையில் எங்கள் மகனை கொலை செய்த நிலையில் கொலை செய்த நபர்களிடம் இருந்து எங்கள் குடும்பத்துக்கு தொலைபேசி மூலம் கொலை மிரட்டல் விடுத்து வருகின்றனர். எங்கள் குடும்பத்துக்கு கொலை செய்த நபர்களிடமிருந்தும் கஞ்சாவிற்கும் கூட்டத்திடமிருந்தும் உயிருக்கு ஆபத்துள்ளது என தெரிவித்து இதனால் இந்த வழக்கை உண்மையான சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என கண்ணீருடன் கடலூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக கடலூர் மாவட்ட செய்தியாளர் முருகானந்தம். புதூர் கிராமத்தை சார்ந்த அப்புராஜ், சரண்ராஜ் ஆகிய 2 இளைஞர்கள் லாரி ஓட்டுகின்ற பணியை செய்கிறார்கள். அவர்களோடு அவருடைய நண்பர்கள் சேர்ந்து எல்லாரும் லாரி ஓட்டிட்டு இருக்காங்க. அவங்க பேர்ல ஏற்கனவே கஞ்சா கடத்தின வழக்கு, கஞ்சா விற்ற வழக்கு இருக்குது. இது சம்பந்தமா கடலூர் திருப்பாப்புலியூர் காவல் நிலையத்தில் அவங்க மேல வழக்கு இருக்குது. இந்நிலையில கடந்த 1 மாதத்திற்கு முன்பாக வேலைக்கு சென்ற அப்புராஜ், சரண்ராஜ் வீட்டுக்கு வரல. அவங்களுடைய பெற்றோர்கள் போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி அவர் லாரிக்கு வேலைக்கு போயிட்டதாகவும் அதனால வரல அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. 20 நாள் கழிச்சு போய் புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்ததன் அடிப்படையில் விசாரிக்கும் பொழுது 1 மாதத்திற்கு முன்பாக 32 நாட்களுக்கு முன்பாக அவர்கள் இருவரும் மிக கொடூரமான முறையில் தலையறுக்கப்பட்டு வெட்டப்பட்டு கொலை செய்து ஒரு மணல் புதற்குழியில போட்டு அவங்க மேல ஒரு லாரியில லோடு மண் எடுத்துட்டு போய் அவங்கள புதைச்சிட்டாங்க. இது காவல்துறை விசாரணையில தெரிய வந்து காவல்துறையினர் அதை தோண்டி எடுக்கும்போது பாடி எதுவுமே கிடைக்கல. சும்மா மண்டவோடு போடுறது துணி இது மட்டும் தான் இருக்கு அடையாளத்துக்கு. இது முற்றிலும் கஞ்சா விற்று அவர்கள் விசாரணை அந்த கிராமத்துல விசாரிக்கின்ற பொழுது 27 லட்சம் ரூபாய் கஞ்சா விற்று வைத்திருந்த பணத்தை பங்கிடும் பொழுது நண்பர்களிடையே ஏற்பட்ட மோதலிலே 2 பேரை கொலை செய்துவிட்டு மீதி குற்றவாளிகள் 4 பேரும் தற்பொழுது காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 6 பேரும் நண்பர்களாக இருந்தவர்கள். அவர்கள் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட பிறகும் இறந்தவர்களுடைய வீட்டிற்கு தொடர்ந்து கைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு அடையாளம் தெரியாதவர்கள் உங்களை கொலை செய்து விடுவோம், நீங்கள் புகார் கொடுத்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் காவல் நிலையத்தை சென்றீர்கள் என்று சொன்னால் உங்கள் குடும்பத்தை அழித்து விடுவோம் என்று தொடர்ந்து அவர்களை மிரட்டல் விடுத்து வருகிறார்கள். இந்த 6 பேரும் கஞ்சா விற்று பணத்தை பங்கிடும் போது நடைபெற்ற இந்த கொலையிலே பின்புலத்திலே மிகப்பெரிய ஒரு கும்பல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை யார் என்று காவல்துறை உடனடியாக விசாரணை செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த பகுதியிலே கடலூரில் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களும் அதனுடைய தலைவர் மருத்துவரான அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இது தமிழ்நாடா கஞ்சா நாடா என்று ஏற்கனவே அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே கடலூர் மாவட்டத்திலே எங்க பார்த்தாலும் இன்றைக்கு கஞ்சா புழங்கி கொண்டிருக்கிறது. அதனை காவல்துறை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும். பல இளைஞர்கள், பல குடும்பங்கள் இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது. இதனை கட்டுப்படுத்துவதற்கு இவர்களுக்கு பின்புலமாக இருந்து இயக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த குற்றத்தை மறைக்க முயற்சிகள் ஏற்படுகின்ற அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். எனவே இது வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அந்த கிராம மக்கள் சார்பாக அந்த பெற்றோர்கள் சார்பாக மனு அளித்திருக்கின்றனர். இழப்பீடு இறந்த அந்த குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும். இது சரியான நடவடிக்கை இல்லை என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்டம் தழுவிய போராட்டத்தை கையில் எடுக்கும் என்றும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நடவடிக்கை எதுவும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. கஞ்சா தான் வித்துது. இருந்த பணத்தை எடுத்து போனா எதிரா பண்ணனு கேட்டேன், அடிச்சுட்டு வரணும். அதுல இருந்து வீட்டுக்கு வரல. ஆமா நான் காலையில 4 மணி ஏந்த உடனே நாங்க 2 பேரும் வேலைக்கு போயிடுவோம். எங்களுக்கு அந்த இதுல அவன் இப்படி போறான் நாங்களே சொல்லி பார்த்தா அவங்க ஆயா தான் கேட்பாங்க, கேள்வி கேட்பாங்க. அது அது யார் செஞ்சதும் கேட்க மாட்டான். நான் அங்க போறேன்,
நான் சென்னைக்கு போறேன், அங்க வெல்டிங் வேலைக்கு போறேன், ராக்கெட்டு ஓட்ட போறேன், தேவனம்பட்டினம் போறேன், இதுதான் சொல்லுவான். அவன் டிரைவர் தான் அவன். இப்போ